ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டெலிவரி வீடியோங்க. டெலிவரியெல்லாம் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிசு டாக் வந்துட்டு டெலிவரி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு தனியாக டெலிவரி பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே நான் தான் டெலிவரி பார்ப்பேன். இருந்தாலுமே இவர் வந்துட்டு கொஞ்சம் துணைக்கு இருப்பார். பசங்க யாராவது இருப்பாங்க ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு யாருமே இல்லை, நான் மட்டுமே தனியாக வந்துட்டு இன்றைக்கி நான் டெலிவரி பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு 2 குட்டி போட்டுருச்சு. இப்போ 3வது குட்டிக்கு வந்துட்டு புஷ் பண்ணிகிட்ருக்கு. நைட்டு வந்துட்டு ஒரு 2 மணிலேருந்தே அதுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். ஆனால் நேற்று நைட்டு வரைக்குமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தா. இது வந்துட்டு நிறையா பேருக்கான டவுட்டு. குட்டி போடும்போது அதோட சிம்டம்ஸ் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் வீடியோலையோ இல்லை ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் சிச்சுடாக டெலிவரி சிம்டம்ஸ் அப்படின்ட்டு. சில பேர் அந்த மாதிரி தாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. இவன் வந்துட்டு நைட்டு வரைக்குமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இன்னும் டெலிவரிக்கு நாள் இருக்கும் போல் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா 2 மணிலேருந்தே அவளுக்கு வந்துட்டு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல். 2 மணிலேருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பகல் 1:30 ஆகுது. ஒரு ஒரு 12:45 இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குட்டி போட்டால், அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து செகண்டு குட்டி போட்டால். இப்போ அது குட்டி போட்டுமே இப்போ வந்துட்டு அடுத்ததுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்துட்டு இந்த டெலிவரி வீடியோவை பார்க்கலாம். லைவாக டெலிவரி ஆகிறது வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இப்போ நான் பக்கத்தில் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு இவளுக்கு எப்படி டெலிவரி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த கண்ணு கொஞ்சம் குடி. சரி குடி, குடிமா. அமுலு அமுலு, ஏய் கிப்பி பாப்பா, உனக்கு தங்கச்சி தம்பிலாம் பிறக்க போகிறாங்கடி. நீ வா அந்த பக்கம், அவனுக்கு மினிக்கு டிஸ்டர்பாக இருக்கும். வா வா நம்ம போலாங்க. வா அமுலு வந்துரு. நீ இங்கே அங்கே போகாத அம்மா கிட்ட. நைட்டு 3 மணிலேருந்து ஃபுல்லாக தடுமாறிக்கிட்டு இருக்குது. இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு குட்டி. நம்ம அம்மளும் வந்துட்டு குட்டியில் இப்படி தான் இருந்தா. இது வந்துட்டு இப்போ அந்த மேல் டாகோட கலர் டார்க் மெரூனு. இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க கூட ஆள் இல்லை, எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்க. இவரும் வெளியே போயிட்டார். இன்றைக்கி வந்துட்டு நான் மட்டுமே தனியாக டெலிவரி பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒரு குட்டி போட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்குச்சு. இங்கே வா மினி, மினி இங்கே வாம்மா. எல்லா இடத்துலையுமா போய் உட்காந்துக்கிட்டு இருப்ப, பா. கேலா பாயான்னு கூட பார்க்கலையே. வா. ஏய் பாய் குட்டி, பாய் குட்டி. சரி அமுலு, இங்கே பாரு, உனக்கு தம்பி பிறந்திருக்கான், வந்து பாரு. அமுலுக்குட்டி, அமுலுக்குட்டி இங்கே பாரு. இது வரைக்கும் 2 குட்டி போட்டிருக்கு. ரெண்டுமே மேல் டாக் மாதிரி கலரு. மினி, மினி இங்கே பாரு. மினி அம்மா பாரு. ஏ மினி, ஏய் இனிமேட்டு கண்டுக்கவே மாட்டியா நீ எங்களைய? மினி, ஏய் மொட்டச்சி. ஏய் குட்டிங்களும் முதிச்சிடாதங்க, வா. சரி சரி, போதும் 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 போதும். இரு 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 நான் பார்த்துக்கிறேன், விடு.
என்ன பண்ணுறேன்னா அந்த குட்டிங்களை தூக்கி தனியாக பேஸ்கெட்டில் வச்சிடலாம், இதுக்கு முன்னாடி போட்ட குட்டிங்க அப்படின்னாலுமே விட மாட்டேங்குது. இருமினி, சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, அடுத்தது வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் அவளை காட்டுறேன். இரு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸு அது எல்லாமே நான் மேக்ஸிமம் எதுவுமே எடுத்து போட மாட்டேன். இந்த மாதிரி டாக் டெலிவரிக்கு அப்புறம் குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த டாப்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா காட்டனாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாமாக வெதுன்னு இருக்கும். அப்படியே அதை போட்டுரு வேண்டாம், நாய்ங்களுக்கு அழகாக அப்படியே படுத்துக்குவாங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே இந்த மாதிரி டெலிவரி சமயத்தில் நான் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள், அழகு பையனாக இருக்கான். பையனா பாப்பாவான்னு தெரில. இது வந்துட்டு பாப்பா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு போட்டது ரெண்டுமே மேல் பப்பி. பாருங்க குட்டி பாப்பா. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், குட்டி போட்டதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இப்படி உதறணும். அப்படின்னா மூக்கில் இருக்கிற தண்ணிங்கெல்லாம் பார்த்தீங்களா, மூக்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இது வந்துட்டு அந்த குழந்தைங்க பிறக்கும்போது இந்த அது பேர் சரியாக தெரில, அந்த மாதிரி குழவி என்னமோ சொல்லுவாங்க, அந்த தண்ணி தான் அது. இது மாதிரி 2 டைம் உதறட்டோம் அப்படின்னா அந்த மூக்கில் இருக்கிறதுலாம் வெளியே வந்துடும். நான் வந்துட்டு இப்போ ஸ்டாண்டில் செட் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். சரி சரி, இது நம்ம நல்லா உதறணும். அதே சமயத்தில் அந்த கழுத்தை வந்துட்டு பத்திரமா பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கழுத்து நரம்பு வந்துட்டு கொஞ்சம் இதாயிரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி மூக்குக்குள்ளே போயிருக்குதுன்னு. சரி சரி, கீச்சுன்னு ஒரு சவுண்டு வந்துருச்சுன்னா ஓகே. விடு, இங்கே காட்டு. எங்கள் குட்டிங்களெல்லாம் தூக்கி இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறியே எப்படி? நான் கூட நான் பேஸ்கெட்டில் எது போடுறேன், எல்லாமே ஈரமாக இருக்கிறாங்க. மினி இங்கே பாருங்க. சரி 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 சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ 3வது குட்டியும் போட்டுருச்சு, எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிலேருந்தே நான் முழிச்சிட்ருக்கேன். இவர் வேறு ஊருக்கு கிளம்புனாரா, அதனால் இவர் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்போ இருந்து இவர் கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் இருந்து இவளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சாட்ருக்குது. அப்போ இருந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு வெடிகாலத்துலேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ சரி ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். 3வது குட்டியே வெளியே வந்துடுச்சு. 3வது குட்டி ஃபீமேல். இதுக்கு முன்னாடி 2மே மேலு. இன்னும் ஒரு 2வது இருக்கிற மாதிரி வயிறு பெருசாக இருக்குது, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அமுலு குட்டி வந்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அமுலுங்க பாரு, அமுலு வந்துட்டு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அமுலுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு தம்பி தங்கச்சிங்க. மினியோட போன டெலிவரி இவளுக்கே வந்துட்டு இப்போ 10 மாதம் ஆகுது. அமுலுக்கு போன ஹீட்டு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஹீட்டில் வந்துட்டு மேட் பண்ணி பிறந்தவ தான் அமுலு. மின்னிக்கு வந்துட்டு இன்றைக்கி அமுலுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு தம்பி தங்கச்சி பாப்பாங்களாம் பிறந்துருக்குறாங்க. அமுலுக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ லாஸ்ட் டைம் சுக்கி டெலிவரி ஆகிருந்தப்பவே சுக்கிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சுக்கியவே அவளோட குழந்தைங்கள்ட்ட விடலை. இந்த பிள்ளை போய் பக்கத்தில் அவங்க அங்கங்கே நின்றது ஓடுறது ஓடியாடுறதுலாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் சுக்கியும் மிரட்டி பார்த்தா, அப்புறம் இவ கேட்குற மாதிரி இல்லை, அப்புறம் சுக்கி அப்படியே விட்டுருச்சு.
இப்போ நீ இந்த குழந்தைங்கள என்ன பண்ண போகிறாலோ படாது பாடுபடுத்துவான்னு நினைக்கிறேன். குட்டிங்களை தூக்கி பேஸ்கெட்டில் உள்ளே விட்டுட்டேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்குது. இப்போ குட்டிங்கள்லாம் வந்துட்டு இங்கே இருக்காங்க. 3 hours later. 4-5 மணி நேரம் கண்ணை சவுண்டு கம்மியாக வை ஒரு நிமிஷம். 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு மினி குட்டி போட்டு முடிச்சிட்டா. பசங்களை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இப்படி உட்காந்தவன் சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டும்தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படியே முடிஞ்சிருச்சு. 6 குட்டி போட்டிருக்கு. எல்லாமே மேல் டாகோட கலரில் வந்துட்டு போட்டிருக்கு.